வணக்கம் சொந்தங்களே. மணாலி ட்ரிப் நாங்கள் போயிட்டு வந்த ஒரு அற்புதமாக இருந்தது. அதை 4 விலாகாக பண்ணியிருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். குடும்பத்துக்காக ஏதாவது கஷ்டப்பட்டாவது இந்த மாதிரி ட்ரிப்பு போயிட்டு வந்துருந்தாங்க. லைஃப்பில் இதெல்லாம் அடிக்கடி பண்ணால் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். உங்களுக்கும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன இது இருந்தாலும் இந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு வாங்க. என் ஒய்ஃப் என் பையன் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாங்க. நாங்கள் மொத்தம் 4 ஃபேமிலி பிளான் பண்ணியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் ஹீரோ வந்துட்டார். வேட்டி கட்டிய தமிழன் டெல்லி வாயிலாக மணாலி செல்கிறார். நாங்கள் முதல்ல வந்துட்டோம். 4 கேபை ஹையர் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் இருந்து நாங்கள் எல்லோரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். கார்த்திக், வினோலியா மேம் அண்ட் நேகா வந்துட்டாங்க. ஸோ ஏர்போர்ட்டை பார்த்துட்டு நல்லா அழகாக பல்ல காட்டி வீடியோ. மதியதேவன் வருகிறார், ஈஸ்வரி மேடம், மீரா மேடம், இளையராஜா சார், சந்தோஷ், ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ அண்ட் கிட்ஸ், விவேகா, கனிஷ்கா. கண்ணாடி போடுமா, கண்ணாடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெரி குட். இப்படி தான் என்ஜாய் பண்ணணும். ஸோ ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்துட்டோம். 1 hour பிஃபோராக வந்துட்டு ஸோ ஏர்போர்ட்லேயே எல்லோரும் அசம்பிள் ஆகி தேவையான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, எப்படின்னா ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற செக்யூரிட்டியே போதும். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறீங்களா இல்லையான்னு அவரை கடுப்பேற்றுற அளவுக்கு ஃபோட்டோஸ் போயிருந்தா பாருங்களேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ. ஸோ ஒரு வழியாக நாங்களே மனசு வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். பையன் ஓடி வரான். ஒய்ஃப் ஏங்க எல்லாம் ஒன்றா போகலான்றாங்க. பட் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அந்த வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வராங்க. வாங்க வாங்க வாங்க. பாப்பா 20 சேவ் பண்ணுறான். ஃபேமிலியோட இளையராஜா உள்ளே வராரு. ஹீரோ சந்தோஷ், விஜயோட மறுபிறப்பு. வெரி குட். கனிஷ்கா, ஏஞ்சல், வரா, விவேகா. ஹாய். வீடியோ எடுக்குன்னு தெரிஞ்சுட்டு கண்ணாடிக்கு பின்னாடி நின்று கண்ணுக்கு கண்ணாடி போட்டு வராரு முதலக்காரர். இருந்தாலும் அதையும் எடுப்போம், நாங்கள் தெரியாத மாதிரி எடுப்போம். வாங்க வாங்க. ஸோ கிறிஸ்மஸ் டைம் ஏர்போர்ட்டில் நல்லா இருந்தது. கிரெடிட் கார்டு வந்து எங்களோட ட்ரிப்பு கூட இஎம்ஐக்கு பயன்படுதோ இல்லையோ, லான்ச்சுக்கு பயன்படுதுங்க. ₹2 ஸ்வைப் பண்ணி கண்காணிப்பாளர் இளையராஜாவுடன். ஸோ உங்கள் வீட்டையும் கிரெடிட் கார்ட்ஸ் இருந்ததுன்னா ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா லான்ச்சுன்னு இருக்கும். அங்கே போய் ஜஸ்ட் ₹2 ஸ்வைப் பண்ணால் போதும், உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஸோ ஒன்லி சில கார்டுக்கு மட்டும்தான் இருக்கும். முற்றி பார்த்துட்டு ஃப்ளைட்டு டைம் ஆகிடுச்சு, வந்து ஏறிட்டோம். ஸோ சென்னையிலேருந்து நாங்கள் டெல்லி போனோம் பை ஃப்ளைட். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11:30 ஃப்ளைட்டு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 2:10. ஜஸ்ட் ½ an hour டிலே ஆச்சு. பட் சமோ சீக்கிரமாக எடுத்துட்டார். ஸோ தேங்க்ஸ் டு பைலட், சேஃபாக கொண்டு வந்து எங்களை சேர்த்தார். ஸோ பாருங்கள், சென்னையிலேருந்து இப்போது ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் அனுபவம் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டே இருந்தாங்க. என் பையனும் ஒய்ஃபும் வச்ச கண்ணு வாங்காமல் கீழே பார்த்துட்டு இருந்தாங்க. மேலே ஏறிட்டார். கீழே இருந்து ஆகாயத்தில் நம்ம நட்சத்திரங்களை பார்க்குற மாதிரி, ஆகாயத்துக்கு நம்ம போயிட்டோம்னா கீழே இருக்கிற நம்ம ஊர் நட்சத்திரமாக நமக்கு ஜொலிக்கும். அந்த அழகு நீங்கள் பாருங்கள். சென்னை சிட்டி நல்லா யோசிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போகும்போது ஜாலியாக அப்படி இப்படி ஃப்ளைட் சூப்பர் ட்ரிப்புன்னு இருக்கும். ஆனால் ஃப்ளைட்டை ஏறினோடனே எல்லோரும் அக்கடான்னு தூங்கிடுவாங்க. அந்த காட்சியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஃப்ளைட் உள்ள பையன் முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸோட சீட்டு கிடைக்கலன்னு. நானும் என் ஒய்ஃபு மேடம் படிக்கிறாங்களோ இல்லையோ எனக்காக ஒரு வீடியோ எடுங்கன்னு கேட்டதுக்காக இந்த வீடியோ படிக்கிற மாதிரி. ஆஸ் யூஷுவல் ஆரம்பிச்சிட்டாரு தூங்குறதுக்கு. சரி மற்றவங்க தான் பார்த்தா பாப்பா தூங்கிட்டா, இந்த 2 வாண்டுங்க தூங்கவே தூங்காதுங்க. ட்ரிப்பு ஃபுல்லாக இவனு தாங்க எங்களுக்கு. இங்கே ஒரு குடும்பம் சாஞ்சிருச்சு. ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் டெல்லி வந்துட்டோம். பயப்படாத, எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். சிரிச்சுக்கிட்டே இருப்பாள், காமிச்சு கொடுக்குற மாதிரி. கேஷுவலாக வரணும், அது தெரியல.
சரி என்ன பண்ணுறது, விலாகுக்கு குடும்பம் புதுசு தானே அப்படி பாருங்க. பாப்பா சிரிச்சிருவா, சிரிக்காதான்னு சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, வேட்டி கட்டிய தமிழன் டெல்லி வருகை. நடந்து போகலாம், பட் இருந்தாலும் வாக்கிங் எஸ்கலேட்டரில் போகிறதுல ஒரு சந்தோஷம். அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஓடுறா நம்மளை விட்டு வீடியோ எடுக்கிறாங்க. ஓடிடுறான் பாருங்கள். இது பார்த்திங்களா, இது நடந்து போகிறத. சரி பெற்றுட்டோம், அவன் பண்ணுறதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ ஆஸ் யூஷுவல் சென்னையில் நாங்கள் என்ன கலவரம் பண்ணோமோ அதே கலவரம் டெல்லி நடந்தது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ நல்ல ஆக்ஷன். ஒருத்தர் பண்ணதை பார்த்துட்டு மீதியெல்லாம் அழகாக பண்ணுறாங்க. கனிஷ்கா ஆல்வேஸ் க்யூட். வாங்க வேகமாக போங்க. கையே ஆடிட்டு இருக்கீங்க. இவங்க 3 பேர் ஒரு தனி உலகம், இவங்க 2 பேர். ஸோ ரொம்ப நேரமாக ஃப்ரேம்லேயே இல்லாத கார்த்தி இப்போ தான் வந்திருக்கார். எங்கே போயிருந்தார் அவர் வந்துங்க. பேக்கேஜ் கிளைம் என் பையன் நான் எடுக்க சொல்லியாச்சு. ஸோ 2:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். நாங்கள் 3:30 மணி வரைக்கும் இருந்தோம். 5 மணிக்கு தான் நாங்கள் கிளம்புற வண்டி வந்தது. பைலட் நிதின் டிரைவர் அவர் தான் மேலே ஏறி கட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ நாங்கள் டெல்லியிலேருந்து டெம்போ ட்ராவல் வழியாக மணாலிக்கு கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் 13 hours ஜேர்னி. ஆன் தி வேல வந்து குருட்சேத்தர், பானிபட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே போகலாம். வண்டி எடுத்துட்டாரு. சூப்பர் டிரைவர். இதுதான் பார்த்தீங்கன்னா டெல்லி. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தாப்பா ஏதாவது தாப்பானாலும் உடனே கொடுத்துட்றான். சப்பாத்தி தாப்பா, பூரி தாப்பான்னா தாப்பான்னு கொடுத்துட்றான். அதனால தான் அது பேர் தாப்பா போல். டப்புன்னு தந்துடுறான். காலைல 6:30 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டோம். வேட்டி கட்டிய தமிழரோட வேட்டிக்கு தாங்கலை குளிருக்கு. போட்டு வந்துட்டோம். சார் வாயிலேருந்து புகை வந்து தப்பாக எடுத்துடாதீங்க. பனி பாருங்க, எல்லாரும் பனி ஊற்றுறாங்க. என்னடா வாயிலேருந்து புகை வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. பார்த்தீங்களா வந்தாச்சு. ஸோ ஒரு குரூப் ஃபோட்டோ. கனிஷ்கா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். சண்டிகர் வந்திருக்கேன் 1 மணிக்கு டீ சாப்பிட்லான்ட்டு. மிதமான வெயில், நல்லா இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர் இந்த 3 ஸ்டேட்டை கடந்து தான் வந்து மணாலிக்கே போகணும். ஸோ தூங்க டிரைவரை குழுதலை பொறுத்திருக்கு. தாதா ஆரம்பிச்சு அவங்க பாட்டை போட்டால் தான் ஆடுறானுங்க. நம்ம பாட்டு போட்டால் இன்னமும் அங்கீகரிச்சுக்கிறாமல் இதுக்கு போவாங்க. தாதா அருமையான பாட்டு. எல்லாருமே ஒரு டவுனாக தூங்கிக்கிறவங்க இந்த பாட்டு போட்டவங்க தான் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்களா வயசில் போய்கிட்டே இருக்கும்போது எல்லோரும் பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து லஞ்ச். ரோடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா அழகாக போட்டிருந்தாங்க. எங்கள் ட்ராவலில் வந்து எங்களுக்கு அலுப்பே தெரியாமல் இருந்த ஒரே காரணம் ரோடு. எல்லாத்துலேயுமே ரோடு நல்லா இருந்தது. நிறைய மலைகளை குடஞ்சி டனல்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பை ரோடு சூப்பராக இருந்தது. வெஹிக்கல்ஸ் மூவிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தாங்க. ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ அடுத்து ஒரு அழகான ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பித்தோம். இங்கேயும் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது சாப்பாடு. பஞ்சாப் பை 2 PM. ஸோ கிட்ஸுக்கு வண்டி ஓட்டுறது, அவங்க ஊஞ்சல் ஆடுறது, ஸோ என்டர்டைன்மெண்ட்டும் எல்லா ஹோட்டல்லையும் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டோம். ஃபோட்டோ எடுக்காதீங்க அங்கிள் அப்படின்பா, இருந்தாலும் நான் எடுத்துடுவேன். ஊஞ்சல் ஆடுறானுங்க. எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் அந்த ஊஞ்சல். உட்காரலான்னு ஆசை. ஹைட்லேருந்து பிச்சுட்டு கீழே வந்தால் பாட்டம் போயிடுமேன்னு சொல்லிட்டு நான் எங்கே போகிறதில்லைங்க. சரி நம்மளால முடிஞ்சது. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் உன் மீது மோதுதம்மா வாசம் மீன் அப்படி ஒரு பாட்டு பாடிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வெஜ்ஜு பக்கோடா சூப்பராக இருந்ததுங்க. லஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போக போக மக்கள் தொகையும் கம்மியாக தான் இருந்தது. நல்லா டனல் உள்ள வந்துட்டார். நிறைய டனல் தாங்க இருக்காங்க. மலையை குடஞ்சி தான் ரோடே போட்டிருக்காங்க.
ஸோ ஒரு டைமும் டன்னல் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஏதோ ஒரு புது உலகத்துக்கு வர மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலு. கிடைச்ச டிரைவர் 70-80 மேலே போக மாட்டேங்கிறான். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மலைகளெல்லாம் குடஞ்சி தான் இங்கே நிறைய ரோடுங்களே போட்டிருக்காங்க. பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய மண் சரிவு இருந்தது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வண்டி போக அழகாக ரோடு கிளியர் பண்ணியிருந்தாங்க. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் அப்படின்ற மாதிரி மணாலி வரதாண்டா அந்த சில்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுன்ற மாதிரி போக 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 கூலிங் ஏறிக்கிட்டே இருந்ததுங்க. அதுவும் அந்த பருவி போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டுன்ற மாதிரி அங்கே மக்கள் வாழ்கிறதே ஒரு ஜாலியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அங்கே போனால் இங்கேயே வாழ்ந்துடலான்ற அளவுக்கு. தண்ணியை பார்த்திங்கன்னா நீல கலரில் பியூராக இருக்குங்க. ஒரு சின்ன மாசு இல்லை, எதுவுமே இல்லை. ஜனங்க குடிக்கிற தண்ணியாக யூஸ் பண்ணுறாங்க போல். ரொம்ப சுத்தமாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு டனல் உள்ளே போகும்போது அடடாடா அது ஒரு தனி ஃபீல். ஏதோ ஒரு வித்தியாசமான உலகத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலு. இப்போ அப்படியே வந்தோன்னா இப்போ மிஸ்ட் ஃபாகு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல சில்னஸ். இங்கே ஆறுகளில் எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி கற்கள் தான் இருக்குது, மணல் பார்த்த மாதிரி இல்லைண்ணா. தண்ணி நினைக்கிற மாதிரி இல்லைங்க, செம்ம சில்னஸ். ஸோ நைட்டு ஒரு சின்ன சைட் சீயிங் அங்கே இறங்கி எல்லோரும் டீ சாப்பிட்டு நல்லா இருட்டு, வண்டியெல்லாம் சும்மா புருன்னு ஓட்டுறாங்க ஸ்பீடாக. ட்ரெயின் இல்லை, ஸோ நாங்களே பிடிச்சிக்கிட்டோம். சும்மா போனால் நல்லா இருக்குமா, கட்ரா ரயில்னு சொல்லி ரயில் வண்டி பிடிச்சி டடக் 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 டடக்குன்னு அப்படின்னு ரயிலாக ஓடி கடைசியாக ஒரு டனல் ஒரு டனல் ஓடிட்டு மறுபடியும் ஒரு டனல். ஒரு சில இடத்துல ரோடு மாதிரி இருக்குது, மழை இல்லையா. இது தாங்க குளு சிட்டி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம மலை ஃபுல்லாக என்னமோ நட்சத்திரங்கள் படிஞ்ச மாதிரி அது பார்க்கவே கட்கொள்ளாக காட்சியாக இருந்தது. எங்களால் ஆக்சுவலாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் மணாலி ரீச் ஆகணும். டைம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், குளு சிட்டி அப்படியே மலை ஃபுல்லாக வீடு அழகாக வாழ்கிறாங்க மக்கள் இங்கே. எனக்கு ஸோ அங்கே போனோம்னா காஷ்மீரி போஷியோன்னு வாங்க, எல்லாம் நம்ம ஊர்லேருந்து வர பண்ருட்டி தான். ஸோ யாரும் 1/4 கிலோ வாங்கலை, ஆனால் ஒரு 1 கிலோ சாம்பிளை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். என் உடம்பை பார்த்துட்டு லேகிட்டு தின்னுங்க உடம்பு குறையணும்னா நம்ம யார். ஸோ வழியாக மணாலி வந்தாச்சு. மணாலி வந்த உற்சாகம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் குழந்தைங்க காட்டிடுவாங்க. ரொத்தாங் பாஸ் மணாலி சிட்டி ரொம்ப அழகாக இருக்குங்கண்ணா, சுத்தமாக வச்சுருக்காங்க, அதான் எனக்கு பிடிச்சது. க்ரௌடு கூட பாருங்களேன், அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை, பட் சீசன் டைம். ஸோ ஹோட்டல் பஸ்மினா ரீச் மொமெண்ட் அப்படியே ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். எல்லோரும் வந்து இறங்குறோம். பார்த்திங்கன்னா யாருக்கும் அந்த டயர்ட்னஸ்ஸே கூட தெரியல, ஏன்னா அந்த ரோடு நல்லா இருந்ததுனால, வழியெல்லாம் நாங்கள் டைம் ஸ்பெண்டதுனால நல்லா இருந்தது. வாங்க 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 கேமரா பாருங்கள், பார்க்கலையா? வேகம் நோட் பண்ணிட்டா. ஜம்ப் லிங்கம் நம்பால், ஃபாலோட் பை எல்லாம் ஊதி பார்க்குறாங்க, வாயிலேருந்து புகையாக வருது. வாங்க சார் என்ன மம்மி இது, டோரை சாத்தாதப்பா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஸ்வல் சந்தோஷ் கிளம்பிட்டார். ஒவ்வொருத்தரும் ஜெர்க்கின் மட்டும் 2000-3000 பேக்கேஜ் இல்லாமல் 790 தான் ஒரு ஆளுக்கு. ஆனால் ஜெர்க்கின்னு இதே செலவுகள் மட்டுமே ஒரு குடும்பத்துக்கு 10,000 ஆகிடுச்சு. நம்ம யார் இருக்கிற பழசையை போட்டு வந்துட்டேன். ஸோ ஓவர் நைட் ஸ்டே நாங்கள் பண்ணிட்டோம். மறுநாள் காலையிலேருந்து எங்கெங்கே போகிறோம், எப்படியெல்லாம் போகணும், எப்படிலாம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஸோ வாங்க, ஒன்ஸ் அகெயின் குட் நைட் டு எவ்ரி ஒன். டே